வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். நம்ம நாட்டில் எத்தனையோ மதங்கள், சமயங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த சமயத்தின் காரணமாக சில சமயம் சண்டை சச்சரவும் வந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் வேற்று மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இன்னொரு மதத்துடைய வழிபாட்டு ஸ்தலத்தை காப்பாற்றி வச்சுருக்கணும் அப்படிங்கிற உணர்வுள்ள ஒரு நிகழ்வை பற்றி உங்கள்கிட்ட சொன்னால், நம்முடைய அடிப்படை என்ன? நம்முடைய அடிப்படைங்கிறதே டாலரன்ஸ் அண்டு அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். மேலப்பாளையம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, பாளையங்கோட்டைக்கு தெற்க. அதுக்கு மங்காநல்லூர் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் மங்காநல்லூர். அதுக்கு இன்னொரு பேர் திருமங்கல நகர். இங்கே ஒரு 7 அரபு குடும்பங்கள் குடியேறினாங்க. அந்த 7 அரபு குடும்பங்கள் நல்ல வளமான இடம். அவங்க அங்கே அவங்களுக்கு செஞ்ச தொழில் செஞ்சாங்க, விவசாய தொழிலெல்லாம் பண்ணி நல்லா வளமாக வந்தபோது அவங்க தமிழை அரபு மொழியில் எழுதி, இவங்க பேசுகிற தமிழை அரபு மொழியில் எழுதி அப்படி தமிழ் கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இன்னும் சில பேர் மதம் மாறினார்கள், முஸ்லீம்களாக மாறினாங்க, அல்லது இன்னும் சில இடங்கள்லேருந்து வந்தாங்க. இது மாதிரி அங்கே முஸ்லீம் ஜனத்தொகை பெருகிக்கிட்டு இருந்தது. அங்கே இருந்த இந்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய சொத்துக்களை விற்றுட்டு, ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறத விட திருநெல்வேலிக்கே வருவதோ அல்லது நம்முடைய மாநிலத்தின் மற்ற பகுதிகளுக்கு செல்வதோ லாபகரமானதாக இந்துக்களுக்கு இருந்ததுனால இதில் வில்லேஜில் உள்ள இந்த நிலத்தை இவங்க வந்திருக்காங்க, இங்கே குடியேறாங்களே, விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி விற்றுக்கிட்டு இருந்தபோது ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருந்தது. அங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தது. அவங்களுக்கு அந்த பிள்ளையார் கோயில் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ இவங்களுக்கு நிலம் தேவைப்படுது, முஸ்லீம்களுக்கு. அவங்களுக்கு தங்களுடைய பிள்ளையார் கோயில் பாதுகாக்கப்படணும். ஆனால் அவங்களும் இந்த இடத்துல இருக்க விரும்பலை. ஏன்னா அவங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்ற இடத்துல வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் போகணும்னு நினச்சாங்க. அப்போது இவங்ககிட்ட முஸ்லீம் பெரியவங்ககிட்ட அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த நிலத்தை உங்களுக்கு எங்களுடைய வீடு நிலமெல்லாம் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம், ஆனால் எங்களுடைய கோயிலை நீங்கள் பாதுகாப்பீங்கன்னு உத்தரவாதம் கொடுக்கணும். உடனே அந்த முஸ்லீம் பெரியவர் சொன்னார், நாங்களும் எங்களுடைய சந்ததியினரும் இந்த கோயிலை பாதுகாப்போம்னு உங்களுக்கு உறுதியளிக்கிறோம். என்னுடைய நண்பர் நாரும்பூநாதன் நீர் நிலம் மனிதர்கள் அப்படின்னு திருநெல்வேலியை பற்றி எழுதியிருக்கார். அதில் ரொம்ப நெகிழ்ச்சியாக இதை பற்றி சொல்லுவார். நான் எம்டிடி காலேஜை பற்றி சொல்கிறேன். இந்த மாதிரி பல தகவல்கள் அவருடைய நூலில் இருந்தால் நான் எடுத்தேன். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா, அந்த இடத்துல நாரும்புநாதனுடைய அம்மா கால் நீட்டி உட்காரும்போது அந்த கோயில் இருக்க பக்கம் காலை நீட்ட மாட்டாங்க. யாராவது எச்சில் துப்புன்னா சரி, கோயில் இருக்க திசையை நோக்கி எச்சில் துப்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த கோயிலை அவங்க நேசித்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த கோயில் அப்படி அங்கே உள்ள முஸ்லீம் பெரியவர்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்படிங்கிற சந்தோஷமான விஷயம். பாபரி மஸ்ஜித் தகராறு வந்த பொழுது அங்கே இருந்த முஸ்லீம் பெரியவர்கள் இந்த கோயிலுக்கு என்னமோ ஆயிடக்கூடாது அப்படின்னு பதைப்போட அந்த கோயிலை பாதுகாத்தாங்க. இதுதான் இந்தியா, இதுதான் நம் நாடு, இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பாரதி சொன்னார், வேற்றுமையில் ஒற்றுமை, செப்புமொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு இதைத்தான் சொன்னார். அப்படிங்கிற மகிழ்ச்சியான ஒரு நினைவோடு இன்றைய நாளை முடித்துக்கொள்வோம். பின்னும் தொடர்வோம். வணக்கம்.